ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சௌந்தர பாண்டியரும் இந்த சண்முகம் பையில பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வீரா இசைக்கியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் தன்னோட சொந்த மகனான சிவபாலனுக்கு மேலே ஒரு பழியை போடும்போது அதிகாரிகளும் சிவபாலனை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் சிவபாலனுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, சௌந்தர பாண்டியன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் செம அதோடைய நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சௌந்தர பாண்டியனும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சண்முகம் பையன் என்னை இப்படியெல்லாம் ஏமாத்திருப்பான், இனிமே இவனோட தங்கச்சிகள் நல்லபடியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுபடியே சௌந்தர பாண்டியனும் சனியனும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி ஒரு ரவுடி கும்பல்கிட்ட நம்ம சௌந்தர பாண்டியனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்தாங்க பணம், நான் சொன்ன மாதிரியே பொருளை எடுத்துகிட்டு வந்துச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரவுடி கும்பலும் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பொருள் இந்த பைக்குள்ளே தான் இருக்குது, யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சௌந்தர பாண்டியன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை கொடுத்துட்டு என்ன நடந்தாலும் நீங்க மாட்டினாலும் என்னோட பேர் இந்த இடத்துல வெளிவரவே கூடாது அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சண்முகமும் பரணியும் மறைஞ்சிருந்து பார்த்துடுறாங்க. நம்ம சண்முகமும் பரணி கிட்ட எதுக்குல உன் அப்ப இப்படி ஒரு செயலை செய்யறான்னு புரிய மாட்டேங்குதே, எது எப்படி இருந்தாலுமே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கணும் சொல்லும் போது நம்ம பரணியும் அது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து வைக்கிறாங்க. சௌந்தர பாண்டியனும் சனியும் கிட்ட இந்த வாட்டி கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியே ஆகணும், இந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம சண்முகத்துக்கு பயங்கரமாக குழப்பமாக இருக்கு. எதுக்குல உன்னோட அப்ப இந்த மாதிரி செய்கிறான்னு புரிய மாட்டேங்குதே, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க தான் போகுது, கண்டிப்பாக உன் அப்ப ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான், ஆனால் என்னதான் நடக்க போகுதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. சண்முகமும் குழம்பி போய் நிற்கும் போது பரணியும் சரி வா, எதுக்குனாலும் நம்ம முத்துப்பாண்டி கிட்ட சொல்லி வைக்கலான்னு சண்முகமும் பரணியும் சேர்ந்த மாதிரி நம்ம முத்துப்பாண்டியை பார்க்க போறாங்க. முத்துப்பாண்டியும் நம்ம சண்முகத்தை பார்த்து என்ன சண்முகம் இவ்வளோ பதட்டமா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது சண்முகமும் அந்த இடத்துல இல்லை உன் அப்பனை நான் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தேன், அவன் யாருக்கிடையோ பேசிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்தான், தூரமாக இருந்து பார்த்தனால என்ன பேசுனாங்கன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, ஆனால் கடைசியில் என்ன நடந்தாலுமே என்னோட பேர் மட்டும் வெளியில் வரவே கூடாது அப்படின்னு உன் அப்பா சொன்னது மட்டும் என் காதில் விழுந்துச்சுன்னு நம்ம சண்முகமும் முத்துப்பாண்டி கிட்ட சொல்லும்போது முத்துப்பாண்டி நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, ஆனால் அவங்க எதுக்காக பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று தெரியுமா, ஏதாவது தெரிஞ்சாதானே அதுக்கு ஏத்தவாறு நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும்னு நம்ம முத்துப்பாண்டி சொல்லும் போது சண்முகமோ எனக்கு ஏதோ உங்க அப்பா நாங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம்ல, அதை சொதப்புறதுக்காண்டி தான் ஏதாவது ஒரு வேலை செய்வான்னு தோணுதுன்னு நம்ம சண்முகமும் பாண்டி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம பரணியும் எது நடந்தாலும் நீ எதுக்கும் அலர்ட்டா இரு, என்ன பிரச்சனைனாலும் அப்பாவை ஃபாலோ பண்ணி அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணியும் முத்துப்பாண்டிகிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சண்முகமும் அந்த வீடியோவை காட்டி இந்த பத்தி இந்த ஆட்கள்கிட்ட தான் பணத்தை கொடுத்தாங்க, அதனால இவனுங்களை கண்டுபிடிச்சாலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்லிட்டு சண்முகமும் அந்த இடத்துல முத்துப்பாண்டிகிட்ட சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, எப்படியாவது இவனுங்களை கண்டுபிடிச்சிட வேண்டியதான்னு முத்துப்பாண்டியும் ஒரு பிளானை போட்டு அதுக்கேற்றவாறு நடந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாருமே நம்ம சௌந்தர பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம பாக்கிய சௌந்தர பாண்டியன் எதிர்பார்க்கவே இல்லை. சௌந்தர பாண்டியன் அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதிகாரிகளும் இல்ல இந்த வீட்டுல ஏதோ ஒரு பொருள் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எதுக்கு தேவையில்லாம என்னோட வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா எங்க வீட்டுல இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாமே நாங்க கிடையாதுன்னு சௌந்தர பாண்டியனும் அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரிகளும் விடுற மாதிரி இல்லை, நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் எங்களால கேட்க முடியாது, நாங்க வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அப்படின்னு அந்த அதிகாரிகளும் விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல நம்ம சிவபாலனும் வீராவும் வேணும்னா நீங்க எங்கனாலும் செக் பண்ணுங்க, அந்த பொருள் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபார்மா சொல்றாங்க. அதிகாரிகளும் அந்த இடத்துல செக் பண்ணிட்டு சிவபாலன் ரூம்ல இருந்து அந்த பொருளை எடுத்துட்டு வராங்க. அப்ப இது என்னதான், அது மட்டும் இல்லாம இது 2.5 கிலோக்கு மேலே இருக்கும் போலயே, எல்லாத்துக்கும் காரணமும் நீங்க தான், பேசாம என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபாலனை இழுத்துட்டு போற மாதிரி சொல்லும்போது நம்ம வீரா சும்மா விடுற மாதிரி இல்லை, என்ன சார் பேசுறீங்க, அந்த பொருள் இங்க எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது,
சிவபாலன் ரொம்பவே நல்லவன். அவனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பேசாம அவன விடுங்கன்னு சொன்னாலும், அந்த அதிகாரிகள் கேட்குற மாதிரி இல்ல. சிவபாலன அந்த இடத்துலேருந்து இழுத்து கூட்டிட்டு போறாங்க. அத பார்த்துட்டு இருந்த பாக்கியா, இசக்கியா எல்லாருமே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சிவபாலனுக்கு மேல எந்த தப்பும் இல்லன்னு சொன்னாலும், அதிகாரிகள் கேட்குற மாதிரி இல்ல. அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சௌந்தரபாண்டியனோட மனசுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ எதிர்த்து இந்த வீரா என்னெல்லாம் சொன்னாலும் அத கேட்டுட்டு இருந்தேல்ல, உனக்கு இதெல்லாம் தேவைதான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்துப்பாண்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சிவபாலனை எதுக்காக இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, அதுவும் இவ்வளோ அவசரமா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி முத்துப்பாண்டியும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம சண்முகம், பரணி எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வரும்போது சண்முகமும் முத்துப்பாண்டி கிட்ட வந்து என்னாச்சுல, எதுக்காக இப்ப சிவபாலனை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, எப்படியாவது சிவபாலனை வெளியில கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த அதிகாரிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்துப்பாண்டியும் எந்த தைரியத்துல அவனை இங்க நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பா விசாரிச்சிங்களா, அவனுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரோ வீண் பழிய போடுறதுக்காண்டி தான் இப்படி சிவபாலனை மாட்டி விட்டுருக்காங்க. தேவையில்லாம விசாரணை நடத்தாம இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது நம்ம முத்துப்பாண்டி கிட்ட அதிகாரிகளும், நாங்க ஒன்றும் தேவையில்லாம கூட்டிட்டு வரல, நாங்க வந்து அவனோட ரூம்ல இருந்து தான் அந்த பொருளை எடுத்துட்டு வந்தோம், இங்க பாருங்க எவ்வளோ பொருள் இங்க இருக்கு, எல்லாமே அவன் கடத்தினதுதான்னு சொல்லும்போது நம்ம முத்துப்பாண்டியெல்லாம் அதை நம்புற மாதிரி இல்லை. சண்முகமா அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்ல சிவபாலனுக்கு மேல எந்த தப்பு இருக்கு வாய்ப்பே இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகளும் விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பா இவன் மேல கேஸ் போட தான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்துப்பாண்டியும் சரி கேஸ் தான் போடுறீங்க, எங்களுக்கு ஒரு நாள் டைம் தாங்க, ஒரு நாளுக்கு அப்புறமா வேணும்னா எஃப்ஐஆர் போட்டுக்கோங்கன்னு நம்ம சண்முகமும் அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்குறாங்க. ஒரு சமயத்துல நம்ம அதிகாரிகளும் சரி உங்களுக்கு ஒரு நாள் டைம் தான் தரேன், அதுக்குள்ள உண்மையை நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் எஃப்ஐஆரும் போடலைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வீராவும் சிவபாலன் கிட்ட வந்து, சிவபாலா நீ எதுக்குமே கவலைப்படாத, நாங்க எல்லாருமே உனக்காக இருக்கோம், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா யாரும் உன் மேல பழிய போட்டிருக்காங்க, அதை எப்படியாவது நிரூபிச்சிருவேன்னு நம்ம வீராவும் சிவபாலனை சமாதானப்படுத்துறாங்க. சிவபாலனும் இப்ப என்ன பண்றது வீரா, எப்படியாவது என்னை வெளியில கொண்டு வந்துடு, அதே சமயத்துல என் மேல கேஸ் வராமலும் பார்த்துக்கொண்டு நம்ம சிவபாலனும் வீரா கிட்ட சொல்லிடுறாங்க. சண்முகமும் முத்துப்பாண்டி கிட்ட வந்து நான் சொன்னேன்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, அன்னைக்கு உன் அப்பா ரவுடி மாதிரிப்பட்ட ஆட்கள்கிட்ட ரூபா கொடுத்திருந்தா எனக்கு ஏதோ உன் அப்பனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது, ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு போனா, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொன்னா, அதனாலதான் தன்னோட சொந்த பையனான சிவபாலன் கூட யோசிக்காம இப்படி செய்துட்டானோ அப்படின்னு நம்ம சண்முகமும் முத்துப்பாண்டிட்டே சொல்றாங்க. அப்படி அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. இங்க பாத்தியா, ரூபா கொடுத்தது எல்லாமே கரெக்டா இருக்கு, இந்த ரவுடிங்களை கூப்பிட்டு விசாரிச்சா நமக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டி, சண்முகம், பரணி எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த ரவுடி கும்பலை தேடி போறாங்க. ஒரு கட்டத்துல முத்துப்பாண்டியோட கண்ணுல சரியா சிக்கிறாங்க. அவங்களை இழுத்துட்டு வந்து நம்ம சண்முகம், முத்துப்பாண்டி எல்லாரும் விசாரணையை போட்டு தள்ளும்போது அடி தாங்க முடியாம அந்த ரவுடிங்களும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதே சமயத்துல சௌந்தர பாண்டியன் என்னதான் ஆக்டிங் கொடுத்தாலும் வீடியோ ஆதாரத்தோட நம்ம சண்முகம், பரணி, நம்ம சௌந்தர பாண்டியன் தான் எல்லா தப்பும் பண்ணாங்க, சிவபாலன் உள்ள போறதுக்கு காரணம் சௌந்தர பாண்டியன்னு நிரூபிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம்.